தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரங்க, பொதுவாகவே மகர ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உழைப்பாளி அப்படின்னு சொல்லலாம். அதிகமான உழைப்பு. அந்த உழைப்பில் எப்போவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ தூரம் அதிகமான உழைப்பு ஒருத்தர்கிட்ட இருக்கோ அதே அளவுக்கு அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ஒரு பிளான் எக்ஸிக்யூஷன் கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்கக்கிட்ட திறமையான ஒரு சில ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும், நுண்ணறிவு கிடைக்கும். அவங்க ஒரு விஷயத்தை கொடுத்தோன்னா அந்த நுண்ணறிவில் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்க வேறு லெவலில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே அனுபவம் தான் கொடுக்கும், நிறையா அதோடைய அனுபவ பாடம் தான் கொடுக்கும். அது மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும் பயங்கரமான ஆளுமை திறன் அவங்களுக்கு இருக்கும். காரணம் என்னென்னா, வேலையை சரியாக செய்கிறவங்கக்கிட்ட அந்த டேலண்ட் இருக்கிறவங்களுக்கு ஆளுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். தப்பான தகவல்களை இந்த கேதுவானவர் கொடுத்தாலும் இந்த சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போது இருக்கிற மகர ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு டாமினேட் பர்சனாலிட்டி. அவங்க எதையுமே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க, ஆனால் சைலண்ட்டாக கண்ட்ரோலில் வைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மகர ராசிக்காரங்கிட்ட இருக்கும். இவங்க ஒரு பாதி அவங்களோட கல்யாண வாழ்க்கை வரைக்கும் ஒருத்தவங்க நல்லா இருந்தாங்கன்னா திருமணத்திற்கு பிறகு மிகப்பெரிய நன்மையை எட்டுவார்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வளர்ச்சி தான், கீழே இருந்து மேலே வரைக்கும் போகும் கிராஃப். அதே மகர ராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் யோகம் கெட்டு போயிடும். சில பேருக்கு அப்படி நடக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தர், ஆனால் மேக்சிமம் திருமணத்துக்கு பிறகே மகர ராசிக்காரங்க நல்ல நிலைமையில் இருக்கும். இதில் சில பேர் சொல்லுவாங்க, அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது, மக நட்சத்திரத்துக்கு மூல நட்சத்திரத்துக்காரங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த ராசிக்காரங்க இந்த நட்சத்திரக்காரங்க அப்படின்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வச்சு இப்போ கல்யாணத்தை தள்ளி போடாதீங்க மகர ராசிக்காரங்க. தயவுசெய்து இப்போ வரன நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கலாம். அது பொருத்தம் பார்த்து நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் பார்த்து அந்த பொருத்தம் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணி உங்களுக்கு அந்த மாதிரி ஜோதிடர் அப்படின்றது விஷயங்கள் எல்லாமே துல்லியமாக கணித்து தரப்படும். நிறைய பேர் நினைக்கிறாங்க திருமணம் பொருத்தம்ங்கிறது 10 பொருத்தம்லாம் திருமணம் பொருத்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, திருமணம் பொருத்தம் அப்படிங்கிறது 10 பொருத்தம் இல்லை. நீங்கள் என்ன தசா புத்தி போயிட்டுருக்கு, அந்த பொண்ணுக்கு என்ன தசா புத்தி போயிட்டுருக்கு, உங்களோட கிரக நிலைகள் என்ன, அவங்களோட கிரக நிலைகள் என்ன, அது ஒத்து வருமா, சுக்கிரன் செவ்வாய் அவங்களோட இதில் காம்பினேஷனில் மிக்ஸ் ஆகுதா, எல்லாமே கரெக்டாக பார்க்கணும். பார்த்து இதெல்லாம் டேலி ஆகுதா, உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருமா அப்படிங்கிறது நுண்ணியமாக அவங்க பார்க்கணும். வேலாக்கா 10 பொருத்தம் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணால் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணலாம். அப்படி இப்போ யாரை வேணாலும் 10 பொருத்தம் வரும். 1,00,000 ஜாதகம் எடுத்தேன்னா 90,000 ஜாதகம், 99,000 ஜாதகம் கூட 10 பொருத்தம் வரும். அதெல்லாம் வச்சுலாம் திருமண பொருத்தம் பார்க்கக்கூடாது. நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுறாங்க. 200 கொடுத்து 10 பொருத்தம் பார்த்துட்டு அது சாஃப்ட்வேரே இன்றைக்கி பண்ணிடுது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்களே பார்த்துடலாம் 10 பொருத்தம். அது பொருத்தம் கிடையாது. தசா புத்தி என்ன இருக்குது, அவங்களோட தசா புத்தி என்ன இருக்குது, அவங்களுக்கு என்ன யோகம் இருக்குது, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு திருமணம் எப்படி இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்காக போகுமா, 2 பேரும் அடிச்சுப்பீங்களா, இல்லை கரெக்டாக இருப்பீங்களா, காலத்துக்கும் இந்த திருமண பந்தங்கிறது காலத்துக்கு வரணும். அப்படிங்கும்போது உள்ளே இருக்கிற கிரக நிலைகள் தான் ரொம்ப முக்கியம். சுக்கிரன் நல்லா இருக்கா, செவ்வாய் நல்லா இருக்கா, உங்களுக்கு நல்லா இருக்கா, அவங்களுக்கு நல்லா இருக்கா, 2 பேர்த்தையும் பார்த்தா தான் தெரியும். அதை விடுத்து நீங்களாக ஒரு கற்பனை பண்ணி 10 பொருத்தம் இருந்தால் போதும்னு நினச்சா அப்புறம் ஏன் டைவர்ஸ் எல்லாம் வருது? அந்த மாதிரி கிடையாது. நிறைய விஷயங்களை பார்க்கணும். அது பொறுத்தே திருமணம் நடைபெறும். அதே மாதிரி பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களை பற்றி தேவையில்லாதெல்லாம் பேசி மாட்டிக்காதீங்க. உழைப்புக்கு ஏற்ற வெற்றிகள் இப்போது கிடைக்கப்பெறும். நெட்வொர்க்கிங், பிஸ்னஸ், ப்ரோக்ராமிங், மார்க்கெட்டிங், மீடியா துறையில் இருக்கிறவங்க,
அப்புறம் இன்ஜினியரிங் படித்து வெளிநாட்டுக்கு செல்லக்கூடியவர்கள், மிகப்பெரிய ஒரு ஃபேண்டசி அனிமேஷன் ஃபிலிம் பண்ணுறவங்க, அதே மாதிரி 3D அனிமேஷன்ஸ்ன்ற அளவுக்கு கூட சில பேர்த்துக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். பிரபலங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஹீரோ ஹீரோயினாக சான்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்களா, இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நடக்கப்பெறும். நிறைய பேர் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணுவீங்க, யூடியூப் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணுவீங்க, சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமு இதிலெல்லாம் ஃபேமஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ கிடைக்கும். கேது கன்னியில் இருக்கும்போது மெடிசன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு வாய்ப்புகளும் இதுவும் தரும். ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்க, யாருக்கும் ஜாமீன் கொடுக்காதீங்க, யாருக்கும் பணத்தை கடனாக கொடுக்காதீங்க, அது வராது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டாங்க. லைஃபு சூப்பராக போயிட்டுருக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுடைய வீட்டில் பெண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். இப்படி சில விஷயங்கள் எல்லாமே மகர ராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஃபேவரான காலகட்டமாக ஆகும். இப்போ நீங்கள் நினச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாதிக்கக்கூடிய காலகட்டமாக, வருமானத்தை ஈட்டக்கூடியவர்களாகவும் வருமானத்தை பன்மடங்கு ஈட்டக்கூடியவர்களாகவும் இனிமேட்டு நீங்கள் வாழ போகிறீங்கன்றது தான் முக்கியமானது. மகர ராசி திருவோண நட்சத்திரம், இது சந்திரனுடைய நட்சத்திரம். தசா புத்தி காலங்கள் 10 வருடம். என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 5 வருஷம் எடுத்துக்கிறேன். செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம், ராகு திசை ஒரு 18 வருஷம், மொத்தம் 30 வயசு வரைக்கும் உங்களுடைய தசா காலங்களானது என்னென்ன பலன்கள் கொடுக்கும். கோச்சார ரீதியாக ராகு 3ஆம் இடத்திலும், 2ஆம் இடத்தில் சனியும், 4ஆம் இடத்துல குருவும், 9ஆம் இடத்தில் கேதுவும் எப்படிப்பட்ட சிறப்பான ஆண்டு உங்களுக்காக அது பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விவரத்தின் கூடிய ஒரு காணொளி அப்படின்னு சொல்லலாம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ராகு திசை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு தடலடியாக ஒரு அதிரடியான மாற்றத்தை கொடுக்கும். பொதுவாகவே மகர ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் மிகவும் ஒரு சிறப்பான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள் அமையும். லவ் போன்ற விஷயத்தில் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமே தவிர, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறீங்கன்னா நல்ல ஒரு பிராப்தம் இருக்கா, அவங்களோட ஜாதகத்தில் அந்த பொருத்தம் மட்டும் பார்த்தா பத்தாது. தசா புத்திகள், அவங்களுடைய பொருத்தங்கள், அந்த கிரகங்கள் பொருத்தம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் உள்ள ரொம்ப டீப்பாக பார்க்கக்கூடிய அனலைசிஸ் இருக்குது. எல்லாமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பொதுவாகவே திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரத்துக்கும் பொருத்தம் பார்த்து அந்த மாதிரி பொருத்தங்கள் தான் பார்க்குறீங்களே தவிர, உள்ள இந்த கிரகங்களுடைய சூட்சமத்தை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒருத்தர் தசா புத்தி மாற்றி திசை, இப்போ ஒரு பையனுக்கு ராகு திசை நடக்குது, நல்ல திசை நடக்குது, ஒரு பொண்ணுக்கு கேது திசை நடக்குது, அவங்கள நீங்கள் இணைச்சிங்கன்னா என்ன ஆகும்? 2 பேரும் சண்டை தான் போட்டுப்பாங்க, பிரச்சனை அதிகமாக வரும். கேது நல்ல இப்படி ஒவ்வொன்றும் பாதகமாக இருக்கக்கூடிய ஜாதகத்தில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு பிரச்சனையை கொடுக்கும், அதிகமான ப்ராப்ளம்ஸை கொடுக்கும். இது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். அந்த சூழ்நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மகர ராசிக்காரங்க 10 பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணலாங்கிறதெல்லாம் அப்போது. இந்த திருமணம் இப்போ சாஃப்ட்வேரே பண்ணுது. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. நிறைவாக டீப்பாக பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய ஜோதிட ஆலோசனைக்கு கால் பண்ணுங்கள். மிக தெளிவாக துல்லியமாக எல்லா பலன்களும் நல்லா இருக்கா, தசாபுத்திகள் உங்களுக்கு சேருதா, அதுக்கப்புறம் அவங்களுடைய கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஒத்து போகுதா, உங்களுக்கு சுக்கிரன் எங்கே இருக்காங்க, செவ்வாய் எங்கே இருக்காங்கங்கிறது தான் ரொம்ப முக்காலத்திரக்காரகன். செவ்வாய்னா தோஷம் இல்லாமல், அஸ்தங்கமாகாமல், இந்த மாதிரி நிறைய விஷயம் உள்ள பொருத்தங்களை பார்த்து தான் திருமணம் அப்படிங்கிறது செய்ய வேண்டும். பொருத்தம் மட்டும் 10 பொருத்தம் மட்டும் பார்த்தோன்னா அப்புறம் ஏன் டிவோர்ஸ் எல்லாம் நடக்குது? அதனால் கொஞ்சம் அதை பற்றின முழு விவரங்கள் உங்களுக்கு இன்னொரு காணொலியில் போடுறேன். இருந்தாலும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கவனமாக ஒரு ஜோதிடரை அணுகி அது என்ன மாதிரி ஒரு சில ரொம்ப டீப்பாக சொல்கிறவங்கக்கிட்ட நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். ராகு திசையில் கொஞ்சம் கவனமாகவே நம்ம பார்ட்னர்ஷிப்பு, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கணும். ராகு 3ஆம் இடத்துல இருக்கும்போது புது முயற்சிகளில் பிரம்மாண்டமாக எடுக்கணும்னு நினைப்பீங்க. அது மூலியமாக வெற்றியும் பெறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. ரொம்ப விஷயம் நல்லது தான். ஆனால் 2ஆம் இடத்தில் சனி தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பிரச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து தான் முடிவெடுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க படிப்படியாக மேல்நிலைக்கு வர்றதுக்குன்னு வாய்ப்புகள் அதிகம். அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது
நல்லதை கொடுக்கும். வாக்கை கொடுத்துட்டு கஷ்டப்படாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி ராகு திசை அப்படிங்க கடந்து வரும்போது நிறைய அவமானங்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானமாகவும் பொறுமையாகவும் கஷ்டப்படுத்தி வருந்தும் போது மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க. குரு திசை 30 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும். இந்த திசை காலங்களில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்குமா அப்படின்னா, குரு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு மே மாதத்துக்கு அப்புறம் இந்த 4ல் குரு அப்படிங்கிறது மகர ராசிக்கே ஆகாத திசை அப்படின்னாலும், இந்த 4ல் குரு சொத்து சுகத்தில் கலத்திரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய சொத்து சுகம் வண்டி வாகனம் அப்படிங்கிறதுல குரு இருக்கிறார். அப்படிங்கிறது சிறப்பான இதாக இருந்தாலும் இந்த 5ஆம் இடத்தில் வருகின்ற குரு உங்களுக்கு நல்லதே கொடுப்பார். நல்ல புத்திர பாக்கியமே இல்லாதவங்களுக்கு புத்திர தோஷங்கள் இருந்தாலும் புத்திர பாக்கியத்தையும் கண்டிப்பாக கொடுத்துருவார். ஏன்னா 30 வயசுக்கு மேலே 46 வயசுக்குள்ளே தான் இந்த பலனானது சொல்லப்படுது. லேட்டாக நடக்கிறவங்களுக்கு லேட் மேரேஜ், செகண்ட் மேரேஜ், புத்திர பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பிராப்தம் இந்த வருஷம் கிடைக்கும். நல்ல குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள், மகிழ்ச்சி பொங்க நடக்கும். நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் இந்த குரு திசையில் அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமல்ல. அடுத்தது சனி திசை 46 வயசுலேருந்து 65. சனி 2ஆம் இடத்துல இருக்கிறது, சனி திசையும் நடக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கெடுபலன்களை கொடுக்கும். 46 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் சனி திசை நடக்கும்போது எண்ணிலடங்கா துயரங்கள், துக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த 2024 உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கும். பிரச்சனையே முடிய மாட்டேங்குதுன்னா சனி திசையில் இருந்து 7.5 சனி முடிகிற தருவாயிலையும் இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் முடிவுகளில் மற்றவங்கள கேட்டு ஒரு அந்த ஒரு இந்த சூழ்நிலைக்கு அந்த விஷயத்தில் யார் நுணுக்கங்களை தெரிந்திருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இதை பற்றி ஆலோசனை செய்து முடிவு செய்து கொள்ள வேண்டும். நிறைய விஷயங்களை நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிராப்தம் உள்ள ஆளாக பார்த்து இந்த விஷயங்களை நீங்கள் முடிக்கணும். சனி திசையில் உங்களுக்கு ஃபேவரான திசை இல்லைன்னாலும் நிறைய பொறுமையை காக்க வேண்டும். ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, சாமியும் இல்லை எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வெறுத்து ஆனால் வெறுத்து போகாமல் கண்டிப்பாக கடவுளை கும்பிட தான் வளர்ச்சிகள் அப்படிங்கிறது வேறு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். நீங்களும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவீங்க. இந்த சனி திசை கொடுமைகளை கொடுத்தாலும் மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் கொடுக்க காத்திருக்கிறது. அது அனுபவத்தை கொடுத்து மட்டுமே உங்களுக்கு வளர்ச்சிகளை அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடமல்ல. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பார்த்து செய்யணும். அடுத்தது புதன் திசை 65 வயசுலேருந்து 82 வயசு வரல. இந்த தசா காலங்களில் புதன் திசையானது மிகப்பெரிய ஒரு சோர்வுகளையும் வாய்ப்புகளையும் உங்களுக்கு வாயற்படி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன் உங்களுக்கு நல்ல ஒரு துணிவு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய விஷயம். பையன் பிள்ளைங்கள் நல்லா காலேஜ் வச்சு நடத்துகிறாங்க, ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க, இல்லை ஒரு லெக்சரராக இருக்காங்க, ஒரு டீச்சராக இருக்காங்கன்னா இந்த திசையெல்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் அப்படிங்கிறது நடக்கும். உத்தியோகத்தில் ஐடி செக்டாரில் இருக்கவங்க கம்யூனிகேஷன் துறையில் ரொம்ப நல்ல ஒரு பிராப்தம் கிடைக்கும். கம்யூனிகேஷன்னா டெலிகம்யூனிகேஷன், இசிஇ, ட்ரிபிள்இ இந்த மாதிரி எஜுகேஷன் கோர்சஸ் படிச்சிருந்து அதில் வேலை பார்த்து தொழில் நடத்துகிறவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம். கம்யூனிகேஷன் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் பையன் பிள்ளைங்களுக்கு அது நல்லாவே பிராப்தம் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. புதன் திசை கொஞ்சம் ஆகாத திசையாக இருந்தாலும் 50% நல்லது கொடுக்கும். ஒரு சில அனுபவத்தை கொடுத்து அதன் மூலியமாக ஞானத்தையும் கொடுப்பார். அடுத்தது கேது திசை 82 வயசுலேருந்து 80. உங்களை பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது கொடுக்குமானா ஆன்மீக வழியில் நல்லது கொடுக்கும். சதா சர்வகாலமும் இறைவனை நினைக்கும் போது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் நல்லதும் கொடுக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கேது திசை. இதை குரு 4லேருந்து பார்க்குது. அப்படிங்கும்போது 4லேருந்து 5க்கு வரும்போது 4லேருந்து 5க்கு வரும்போது மட்டும் 5ல் வரும்போது உங்களுடைய 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை. அடுத்தது சுக்கிர திசை 89 வயசுலேருந்து 109 வயசு வரைக்கும். இந்த தசா காலங்கள் மகர ராசிக்கு ஒரு யோக திசை அப்படின்னு சொல்லலாம். வீடு, மனை, வாகனம், நல்ல ஒரு சொத்து சேர்க்கை, யாருடைய சொத்தோ உங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு யோக பலன்கள், தாத்தம்பாட்டி சொத்து உங்களுக்கு வர்றது, பிரச்சனைகள் முடிவுக்கு வர்றது, சொந்த பந்தங்களால் அவமானப்பட்ட நிலைமை இப்போது நல்ல ஒரு கௌரவம், மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். இந்த சுக்கிர திசை மிக யோக திசையாகவும் மிக
மாற்றங்களை ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த திசை சுக்கிரனானது மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும். மகர ராசி திருவோண நட்சத்திரத்துக்காரங்கள் வழிபாடாக திங்கக்கிழமையில் சிவ வழிபாடு ரொம்ப நல்லது உங்களுக்கு கொடுக்கும். சனி ஹோரையில் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றிலை மாலை சாற்றுவது மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு இன்றியமையாதது. இந்த மகர ராசி திருவோண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன்.